அந்த ஆட்டத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திரும்ப ரீஎலெக்ஷன் வந்தா இந்த 107 சீட் இப்ப விஜய் ஜெயிச்சிருக்கிறது 207 மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுமே இருக்க முடியாதுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுமா ப்ரோ? அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் இல்ல. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில 11 மணிக்கு பதவி பிரமாணம் பண்ண வேண்டியது, தமிழ்நாட்டுடைய சிஎம்மா பொறுப்பேற்க வேண்டியது, அதை வந்து தமிழ்நாட்டுடைய கவர்னர் வந்து ஆர்வி அர்லேக்கர் வந்து அவங்க தள்ளி போட்டிருக்கிறது இல்ல. விஜய் வந்து ஒரு மெஜாரிட்டி காமிக்க விடாம ஒரு நெருக்கடிக்குள்ளேயே வச்சு அப்படியே ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது இல்ல. எந்த கட்சியும் இங்க மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ண முடியல, இன்னும் 6 மாசத்துல வந்து அடுத்த எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற டாக் போகிறது எல்லாமே விஜய்க்கு அவருடைய வேவை வந்து இன்னும் அதிகமாக்கும், மக்கள் மத்தியில இன்னும் செல்வாக்க அதிகமாக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு திமுக எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிற அந்த சூழல்ல ஒவ்வொரு முறையும் அவ்வளவு நெருக்கடி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் மக்கள் வந்து இன்னும் எம்ஜிஆரை நோக்கி ஓடினாங்க. எம்ஜிஆரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஆனா அவர் ஆட்சி அமைக்க விடாம சுத்தி இருக்கவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க, அவரை சரியா ஆட்சி நடத்த விடாம பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல பதிய பதிய எம்ஜிஆர் அவங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது இங்க இருந்த இமேஜ் வந்து இன்னும் அப்படியே ஹைட் ஆயிட்டு போயிட்டே இருந்தது. அதனாலதான் எம்ஜிஆர் இறக்குற வரைக்கும் 13 ஆண்டு காலம் 3 முறை சிஎம்மா இருந்தாங்க. அவங்கள திமுகவால தோக்கடிக்கவே முடியல. ஸோ அதே மாதிரி ஒரு சினாரியோ தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் ஏதாவது பண்ணிடலாம், கலைச்சி விட்டுடலாம் அப்படின்னு எந்த கட்சி யோசிச்சாலும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக ஆல்ரெடி அடி வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதை மாதிரி முயற்சி பண்ணி 13 வருஷம் வெறும் எதிர்கட்சியாவே இருந்தாங்க. ஒருவேளை எம்ஜிஆர் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த 10 வருஷமும் எதிர்கட்சியா மட்டும்தான் திமுக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதை பத்தின முன் அனுபவம் இருக்கிறதுனால இதை மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க மாட்டாங்க, விஜய் ஆட்சி அமைக்க விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எது பண்ணாலும் நீங்க 0லேருந்து 100 வரைக்கும் எது பண்ணாலும் சரி, A to Z எது பண்ணாலும் சரி, அது விஜய்க்கு சாதகமா போய் முடியும். இன்னும் மக்கள் மத்தியில விஜய் வேவ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஒருவேளை மெஜாரிட்டியை காமிக்க முடியாம விசிகாவை திமுக பிடிச்சி வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் பிடிச்சி வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு தேர்தல் அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழ்நாட்டில் போச்சு அப்படின்னா இப்போ 107 108 அப்படின்னு இருக்குல்ல, இன்னும் மெஜாரிட்டிக்கு 10 வேணும் அப்படின்னு இருக்குல்ல, திரும்ப 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வந்தா அது 207 208 அப்படின்னு விஜய்க்கு மாறும். மினிமம் இன்னும் 100 சீட்டு ஜெயிப்பாரு. இதை அரசியல் இருக்கக்கூடியவங்க, அரசியல் ஆழ்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும் மக்களுடைய மனநிலை என்ன, அவங்க எப்படி ட்ரிகர் ஆவாங்க அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நேற்றுலேருந்து என்ன சினாரியோஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கிளாரிட்டியா ஒரு பிக்சர் உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்க ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கும்ல. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிலேருந்து 11:30க்குள்ள விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சிஎம்மா பதவி ஏற்க வேண்டியது. அதுக்கான ஏற்பாடு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு விஜய் சிஎம் மே 7ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா விஜய் அவர்கள் சிஎம்மா பொறுப்பேற்க வேண்டியது. பட் என்ன நடந்தது அப்படின்னா, நேற்று விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு பொறுப்பு ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் அவர்களை போயிட்டு சந்திக்கிறாங்க. என்னத்துக்கு அப்படின்னா, எந்த கட்சி தேர்தலில் தனிப்பெரும் கட்சியா அதிக சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க போயிட்டு இதை மாதிரி ஆளுநரை சந்திச்சு இதை மாதிரி கோரிக்கையை வைப்பாங்க. இதை மாதிரி வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, நாங்கள் தான் வந்து அதிக சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அந்த கோரிக்கையை நேற்று விஜய் போயிட்டு வச்சிருக்காங்க. பொதுவா மெஜாரிட்டி இல்லாம ஒரு கட்சி போயிட்டு இதை மாதிரி ஆளுநர்கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அரசியலமைப்பு படி இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பதவி பிரமாணம் அப்படிங்கறத அந்த கட்சி கேட்கிற அன்னைக்கு பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திடீர்னு தமிழ்நாட்டுடைய சிஎம்மா வந்துட்டாங்க. அதாவது அதிமுகவில் பெரிய இடத்துக்கு வந்து சிஎம்மா வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி போயிட்டு ஆளுநர்கிட்ட பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட மாதிரி பதவி பிரமாணம் அப்படிங்கிறத ஆளுநர் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிட்டோம், ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, 118 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவா நிற்பாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, ஸோ நீங்க அசம்பிளியை கூட்டி அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எந்த ஸ்டேட்லயா இருந்தாலும் ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை கட்சிக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு, பாதி பேர் உடஞ்சி வெளியில போறாங்க அப்படின்னா ஆளுநர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பதவி பிரமாணம் அப்படிங்கிறத பண்ணி வச்சுட்டு உங்களுடைய மெஜாரிட்டியை வந்து நீங்க அசம்பிளியில வந்து அந்த ஃப்ளோர்ல வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமா இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நேத்தி விஜய் அவர்கள் வந்து அந்த அடிப்படையில தான் ஆளுநரை போயிட்டு மீட் பண்ணாங்க. அவங்க மீட் பண்ற அதே டைம்ல இங்க சிஎம்மா பொறுப்பேற்பதற்கான அந்த வேலைகளும் நடந்தது. ஏன் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த முடியாது, ஆளுநர் இந்த ப்ரொசீஜர்லாம் அதுல தான் போவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் மூவ் பண்ணாங்க. பட் ஆளுநர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா,
இது வந்து எனக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதாவது விஜயால மெஜாரிட்டி காமிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா இப்போ மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணாதான் ஆளுநர் சொல்லிட்டாரு நான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு. ஸோ அடுத்து விஜய் என்ன பண்ணும் அப்படின்னா, விஜய் தமிழக வெற்றி கழகம் மொத்தம் 108 சீட்ல ஜெயிச்சிருக்காங்களா, அதுல விஜய் வந்து திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணா கூட 107 சீட்டு இருக்கும். மிச்சம் 11 சீட்டு, மினிமம் 11 சீட்டு. எப்பொழுதுமே அந்த 118லே நிக்கிறது அப்படிங்கிறது டேஞ்சர் தான். ஒரு 130 அப்படிலாம் போயிட்டா நல்லதுதான். ஆட்சியில வந்து நம்ம திடீர்னு ஒரு கட்சி வெளில போனா கூட மேனேஜ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பேசு பொருளா இருக்கிறது 118 வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் 107 இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து சில நிபந்தனைகளோட, காங்கிரஸ் ஏற்கனவே திமுக கூட ஒரு பெரிய உரசல் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திக்காம போனதெல்லாம் தெரியும். ஒரு பக்கம் திமுக கூட ஒரு உரசல், இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கூட ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தது நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் வந்துருவாங்க, பிச்சுட்டு வந்துருவாங்க, தமிழக வெற்றி கழகம் பக்கம் காங்கிரஸ் வந்துருவாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அது நடக்கல. பட் இப்போ திமுக கிட்ட இருந்து பேசிக்கிட்டு மரியாதையா விலகினாங்களோ இல்ல இந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாங்களோ தெரியல, காங்கிரஸ் வெளியில வந்துட்டாங்க. 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தையும் விஜய் அவர்கள்கிட்ட தமிழக வெற்றி கழகத்திட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏ கவுண்ட் அப்படிங்கிறது 112 மாறிடுச்சு. இன்னும் ஒரு 6 இருந்ததுன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இந்த 6 தான் யாரு என்ன அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய கேள்வி. யார் யார் ஆப்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக இருக்காங்க அதிமுக கூட்டணியில, இது இல்லாம தேமுதிக இருக்காங்க திமுக கூட்டணியில, இது இல்லாம விசிக இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க, சிபிஎம் இருக்காங்க, இவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் யாரை ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, யாரை கேட்டிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸுக்கு கடிதம் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. அவங்க கொடுத்துட்டாங்க. சில நிபந்தனைகள் இருக்கு. அது என்னன்னா அமைச்சரவை கேட்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து விசிகாவுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்து சிபிஐ சிபிஎம் இவங்களுக்கு இந்த 3 பார்ட்டிக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இல்ல தேமுதிகவுக்கோ விஜய் அவர்கள் அனுப்பல. காங்கிரஸே வெளியில வந்துருச்சு அப்படிங்கிறப்போ இந்த சிபிஐ சிபிஎம் இந்த விசிகெல்லாம் தாராளமா வெளியில வரலாம். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்த உடனே முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ அந்த ஹெட்டை மீட் பண்ணியிருக்காங்க. சிபிஎம் அந்த ஹெட்டை கூப்பிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் நேற்று காலையில் வரைக்கும் திருமாவளவன் என்ன பேசிட்டு இருந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம், அதாவது இன்னைக்கு மே 7ஆம் தேதி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கட்சி ரீதியாக ஒரு தலைமை நிர்வாகிகள் அவங்க கிட்டலாம் பேச போகிறோம், பேசிட்டு முடிவு எடுப்போம் அப்படின்னு நேற்று காலையில் வரைக்கும் திருமாவளவன் பேசிட்டு இருந்தார். பட் நேற்று அப்போ என்ன எல்லாருடைய மைண்ட்லையும் போயிட்டு இருந்தது, எல்லா பொலிட்டிஷியன்ஸும் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, சரி திருமாவளவன் மடிஞ்சு வந்துட்டாரு, திருமாவளவன் வந்தால் சிபிஐ சிபிஎம் வந்துருவாங்க, விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறதா நேற்று மதியம் ஒரு 2, 3, 4 மணி வரைக்கும் ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. பட் திடீர்னு நேற்று சாயங்காலம் ஒரு நியூஸ் வருது, விசிகா வந்து அவங்க கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து தள்ளி போட்டாங்க, மே 8ஆம் தேதிக்கு மாற்றி போட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஸோ அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, விசிகா சிபிஐ சிபிஎம் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வர வேணாம்னு நினைக்கிறாங்களோ, ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பேசிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சூழல் தான், இந்த சினாரியோஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. பட் விசிகா என்ன முடிவு எடுப்பாங்க, நாளைக்கு எடுக்க போறாங்க, சிபிஐ என்ன முடிவு எடுப்பாங்க, சிபிஎம் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு அவங்களுடைய கூட்டத்தில் தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் இந்த அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக தான் போயிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகமும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நாம காத்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன அப்படின்னா, இந்த 118 சீட்டு மெஜாரிட்டி காமிச்சா போதும் அப்படின்னு இல்லாம அப்படின்னு நின்றுடாம, ஏன்னா இவ்வளவு நீங்க அந்த சின்ன மார்ஜினை வச்சுட்டு ஒரு நல்ல கவர்னன்ஸ் கூட இங்க கொடுக்க முடியாது. அந்த கட்சிக்காரன் திடீர்னு ஒரு விசிகா வந்து நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகும். அது ஒரு 3-4 மாசம் ப்ராசஸா இருக்கும். வேற கட்சி உள்ள வராங்களான்னு பார்க்கணும் அப்படின்னு 1000 பிரச்சனைகள் இருக்கும். இதுவே ஒரு 130 சீட்டு வர மாதிரி உள்ள யாரையாவது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும். அவங்களுடைய கவர்னன்ஸ் வந்து நிர்வாகத்தை வந்து நல்லா கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் அந்த ஆப்ஷன் இங்க இருக்கா அப்படின்னா இல்ல. இதுக்கப்புறம் அதிக சீட்டு வச்சிருக்கிறது அப்படின்னா ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. திமுக கூட விஜய் அவங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா விஜயோட தலைமையை ஏத்துக்கிட்டு அதிமுக உள்ள வரணும். அதிமுக செய்வாங்களா அப்படின்னா செய்ய மாட்டாங்க.
அப்படி ஒருவேளை அதிமுக யோசிச்சாங்க அப்படின்னா அது அவங்க தற்கொலை, அவங்க கட்சி அவங்களே கொலை செய்யறதுக்கு சமம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வந்து அப்படியே ரொம்ப பரபரப்பா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு தெரியாமலே இருந்துட்டு இருக்கு. இதுவே யாராவது ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, ஒரு 20 சீட்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஜெயிச்சிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கட்சிகிட்ட பேசி உள்ள கூப்பிட்டுருந்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்க கூப்பிட வேண்டியது எல்லாமே திமுக கூட்டணியிலேருந்து யாரையாவது கூப்பிடணும், இல்ல அதிமுக கூட்டணியிலேருந்து கூப்பிடணும். அதுவும் ஒரு கட்சியை கூப்பிட்டா பத்தாது, 3 கட்சி சின்ன சின்ன கட்சியா சின்ன சின்ன சீட்டா வச்சிருக்கக்கூடிய 3 கட்சியை 4 கட்சியை கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச். நான் உறுதியா சொல்றேன், என்ன அரசியல் ரீதியான நெருக்கடி வந்தாலும் சரி, கவர்னர் வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுத்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டு சிஎம்மா பொறுப்பேற்பாங்க. ஸோ இந்த திராவிட கட்சிகள் வந்து அவருடைய கவர்னன்ஸ்ல என்ன தப்பு இருக்கு, அவர் என்ன தப்பு பண்றாரு, அதை டார்கெட் பண்ணி அவருடைய இமேஜை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நடக்கும். ஆனா அவர் ஆட்சி அமைக்க விடாமலே ஒரு அழுத்தம் கொடுத்து ஏதாவது பண்ணிடலாம், இந்த ஆட்டத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திரும்ப ரீஎலெக்ஷன் வந்தா இந்த 107 சீட்டு இப்ப விஜய் ஜெயிச்சிருக்கிறது 207 மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுமே இருக்க முடியாதுங்க. தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டு அரசியலில் என்னென்ன போயிட்டு இருக்கு, என்னென்ன அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.